ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் பிளான் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்கு தான் இது. மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடலாம். இது 4 கப் போடுறேன் கோதுமை மாவு. 4 கப் போட்டோம்னா 12 சப்பாத்தி வரும் இந்த கப்பில் போட்டால். நான் இன்றைக்கி ரோட்டி மேக்கரில் தான் பண்ண போகிறேன் சப்பாத்தி. அதனால் நம்ம எப்போவும் மாவு பிசைகிற மாதிரி திக்காக பிசையக்கூடாது. நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ ஊற்றி நல்லா கொஞ்சம் கொலன்னே பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அதில் சாஃப்டாக வரும். நான் ஃபஸ்ட் டைம் அதில் பண்ணும்போது எப்போ மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணேன். அப்படி போட்டால் உடையிற மாதிரி வந்தது சப்பாத்தி. அவ்வளோ ஹார்டாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு பிசைய வேண்டாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றி நல்லா தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குதா? காய் விற்கிறாங்க, அதனால் அதை கண்டுக்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா இது ஊறுறதுக்கும் நம்ம அந்த பன்னீர் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் இது நல்லா பிசைஞ்சிப்போம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுவோம். அவ்வளோதான், அது பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், அது ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காலி ஆயிடுச்சு. இதை நான் எண்ணெய் டின்னில் தான் வாங்குவேன் எப்போவுமே. முன்னாடி அதை எடுத்து ஊற்றுறதுக்கு சிரமமாக இருந்தது. இப்போ அதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இது சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஆயில் வெளியில் வந்துடும். ஈஸி தான். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிப்போம். 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்போவும் வெங்காயம் கம்மி தான் போடணும். நீங்கள் எவ்வளோ அளவு செய்ய போகிறீங்களோ ஜாஸ்தி உங்களுக்கு வேணும்னா தக்காளியோட அளவை தான் ஜாஸ்தி பண்ணணும். வெங்காயத்தோட அளவை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. வெங்காயம் இல்லைன்னா அந்த மசாலா ஃபுல்லாக வெங்காயம் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த கிரேவி இருக்காது. ஸோ அதனால் வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போடுறேன். நான் ஒரு பன்னீர் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் 3 தக்காளி போதும் இதுக்கு. இது கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கொலன்னு அந்த இருக்கும்ல கிரேவி, அதுக்காக இந்த முந்திரி பருப்பு போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முந்திரி பருப்பு நிறையா போட்டுக்கோங்க, தக்காளி நிறையா போட்டுக்கோங்க, வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுடுவோம். கடாய் சூடானோடனே பட்டர் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், பட்டர் போட்டுப்போம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் வதங்காமல் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது கிரேவியில் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீளமாக இருக்கிறதுனால இந்த கிண்டுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குது. கீழெல்லாம் சிந்தாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இது எந்த அளவுக்கு வதக்கணும்னா இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா சுற்றி அந்த ஆயில் வரணும். இந்த அளவுக்கு வரணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஆயில் எப்படி ஓரத்துலலாம் தெரியுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ திக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணணும். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அது இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக பாலும் அதே டேஸ்ட்டு தான் தரும். ஸோ பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பால் ஆட் பண்ணி தான் செய்வேன். சூப்பராக இருக்கும். பால் ஆட் பண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். பன்னீர் உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். பன்னீர் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம். இப்போது சர்க்கரை 1 ஸ்பூன். சர்க்கரை போட்டிங்கன்னா தான் அந்த அந்த காரம் இந்த ஸ்வீட்டு இது சேர்ந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம இந்த டைம் வந்து கசூரி மேத்தி போட்டால் அந்த ஹோட்டல் ஸ்டைல் வரும். அப்போ தான். ஸோ ஆனால் என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கொத்தமல்லி தான் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டாலும் நல்லாயிருக்கும். பட்டு உங்களுக்கு அந்த கசூரி மேத்தி போட்டால் தான் அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் வரும். உங்களுக்கு அப்படி தான் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரோட்டி மேக்கரில் எப்படி சப்பாத்தி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு நம்ம ரீல்ஸ்லலாம் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன் ஆசைப்பட்டு. ஆனால் நான் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு தடவை தாங்க வந்தது. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. ஆனால் சப்பாத்தி சாஃப்டாக வந்தது. ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கணும். இப்படி இழுத்தா எப்படி வருது பாருங்கள், ரப்பர் மாதிரி. இப்படி இருக்கணும். இப்படி பிச்சா வரக்கூடாது. இப்படி ரப்பர் மாதிரி வர அளவுக்கு பிசைஞ்சாதான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் எப்படி பண்ணாலும் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் நம்ம வச்சு தேய்ச்சி போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இதில் எவ்வளோ வேணால் நம்ம செய்யலாம். எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் கேட்டால் செஞ்சு போட்டே இருக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. அதை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இது சின்ன பசங்களே செய்யலாம். அவ்வளோதாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி, சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஷீரா வா, வாடா வா ஷீரோ, உனக்கு ஒன்று காட்டுறீங்க வா. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், காலையில் தான் நான் பார்த்தேன். எவ்வளோ பழம் விழுந்திருக்கு பாருங்க. ஏய் பூனை சு, ஷீரம்மா இங்கே வந்து பாருடா. இங்கே பாரு ஷீரோ, எவ்வளோ லெமன் பாடுறா.
இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல.